வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. பி ஜியா சென் என்பவர் 32 வயது மதிக்கத்தக்க வென்ஜியன் லியூ என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இவர்களது திருமண வாழ்க்கை வெறும் 3 மாதங்கள் மட்டுமே நீடித்தன. எதிர்பாராத விதமாக வென்ஜியன் லியூ அவர்கள் மரணமடைந்தார். தன்னுடைய கணவர் வென்ஜியன் லியூ அவர்கள் மரணமடைந்த பிறகு 3 ஆண்டுகள் கழித்து பி ஜியா சென் அவர்கள் அவரின் கணவர் மூலமாகவே குழந்தை பெற்றார். இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தொகுப்பை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். வென்ஜியன் லியூ அவர்கள் NYPD அதாவது நியூயார்க் போலீஸாக பணியாற்றி வந்தார். டிசம்பர் 2014 நடந்த ஒரு துப்பாக்கி சூட்டில் லீயும் இவருடன் பணிபுரிந்து வந்த நண்பரும் கொல்லப்பட்டனர். தனது கணவர் இறந்த பிறகு அவரது விந்தணுவை சேமித்து 3 வருட போராட்டத்திற்கு பிறகு குழந்தை பெற்றுள்ளார் சென். வென்ஜியன் லியூ இறந்த அன்று இரவே சென் அவர்கள் தனது கணவரின் விந்தணுக்களை சேமித்து வைக்க கோரி மருத்துவமனையில் கூறினார். சென் அவர்கள் தனது கணவர் பெண் குழந்தை வேண்டும் என மிகவும் விரும்பினார் என்பதையும் கூறியுள்ளார். ஜியா சென் அவர்கள் தனது தோழிகளிடம் எனக்கு பெண் குழந்தை பிறக்கும் என அவ்வப்போது கூறி வந்துள்ளார். ஆனால் அவரது தோழிகள் எந்த ஸ்கேனும் செய்யாமல் எப்படி கூறுகிறாய் என கேள்விகள் எழுப்பியுள்ளனர். ஜியா சென் அவர்கள் கருத்தரித்தது எளிதான காரியம் அல்ல. கணவனின் சேமிக்கப்பட்ட விந்து உறைய வைக்கப்பட்டிருந்தது. பலமுறை கருத்தரிக்க முயன்றும் தோல்வியிலேயே முடிந்துள்ளது. கருத்தரிக்கும் வரை தனது சொந்தங்களுக்கு ஜியா சென் அவர்கள் இது பற்றி கூறவில்லை. ஒருவேளை இத்தனை முறை கருத்தரிப்பு தோல்வியுற்றது தெரிய வந்தால் அவர்கள் மனம் நொந்து போவார்கள் என சென் அவர்கள் கருதியுள்ளார். ஆனால் ஜியா சென் அவர்களின் விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைத்தது. ஒரு நாள் ஜியா சென் அவர்கள் கருவுற்றார். தான் தனது கணவனின் விந்து மூலம் கருவுற்ற பிறகு அதை மிக்க மகிழ்ச்சியுடன் தனது சொந்தங்களுடன் நெகிழ்ச்சியுடன் கூறி மகிழ்ந்துள்ளார் ஜியா சென். ஜியா சென்னின் கணவர் இறந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது விந்தணு மூலமாகவே கருத்தரித்து குழந்தை பெற்றுள்ளார் ஜியா சென். குழந்தையை கண்ட தாத்தா பாட்டி முகம் அவர்களது மருமகளைப் போல இருந்தாலும் கண்கள் மற்றும் நெற்றி அப்படியே மகன் போல இருக்கிறது என்றும் பேத்தியின் முகம் வழியாக தங்கள் மகனை பார்க்கிறோம் என்றும் மகிழ்ந்து நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெறும் 3 மாத காலம் இல்லற வாழ்க்கையை அனுபவித்து அதில் தனது கணவனின் ஆசை நிறைவேற வேண்டும் என 3 வருடம் போராடி ஒரு பெண் குழந்தை பெற்ற ஜியா சென்னின் காதல் மிகவும் புனிதமானது. இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.